ஹலோ டியூட்ஸ், வெல்கம் டு பிரகதீஸ் வாய்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கு கொடுக்குற உர மருந்து பற்றி பார்க்கலாம். இந்த மருந்தெல்லாம் வீட்டில் இருந்தால் போதும், குழந்தைங்க எப்பவும் ஆரோக்கியமாக இருப்பாங்க. வாங்க அது என்னென்ன மருந்துன்னு பார்த்துடலாம். மாசிக்காய், சுக்கு, வசம்பு, கடுக்காய், ஜாதிக்காய், பெருங்காயம், சித்திரத்தை. இது வலம்புரி இடம்புரின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒரே பிளான்ட்ல இருந்து தான் கிடைக்கும். இது பாருங்க, இடது பக்கம் நோக்கி வளைஞ்சிருக்கு இல்லையா, இது இடம்புரி. இது வலது பக்கம் நோக்கி வளைஞ்சிருக்கு, இது வலம்புரி. அடுத்து இந்துப்பு. இது எல்லாத்துக்குமே நிறைய மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சொல்றேன். இப்போ இந்த மருந்தை குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்கறதுன்னு பார்க்கலாம். இந்த மருந்தை உரசி தண்ணியிலலாம் கொடுக்கக்கூடாது, தாய்ப்பாலில் தான் கொடுக்கணும். ஏன்னா இதில் ஒரு சில மருந்து வந்து நல்ல காரமாக இருக்கும். அப்போ தாய்ப்பாலில் கொடுக்கும்போது தான் குழந்தைங்களால குடிக்க முடியும். இது மருந்து உரசுற கல், இதில் தான் நாங்கள் உரசி கொடுப்போம். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மருந்தெல்லாம் சுடுறதுக்கு நம்ம விளக்கு ஏற்றணும். அந்த விளக்குக்கு சுத்தமான செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும், வேற எந்த எண்ணெயும் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நல்லெண்ணெயை ஊற்றி விளக்க பற்ற வச்சிடலாம். இப்போ மருந்தெல்லாம் ஒவ்வொன்றா சுட்டு உரச ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வசம்பு எடுத்திருக்கேன். இதை பெயர் சொல்லா மூலி, பிள்ளை வளர்த்தி இப்படி இல்லாமல் சொல்லுவாங்க. இந்த வசம்பு குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸ்டொமக் பெயின், கேஸ் ப்ராப்ளம், இது மாதிரி எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் சரி பண்ணும். இந்த வசம்பு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு நல்லா தூக்கம் வரும், அவங்களோட பிரெயின் க்ரோத்தும் நல்லா இருக்கும். பொதுவாகவே வசம்பு கொடுத்தா குழந்தைங்க சீக்கிரம் பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால தான் குழந்தைங்களுக்கு இந்த வசம்பில் வளையல் மாதிரி கூட செஞ்சு போடுவாங்க. ஸோ அவங்க முகத்துலலாம் கையை தேய்க்கும் போது இந்த வசம்போட ஸ்மெல்லே அவங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இது குழந்தைங்களுக்கு ஃபிட்ஸு அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராமலும் தடுக்கும். பாருங்கள், நல்லா சுட்டு எடுத்தாச்சு. இப்போ உரசுறது ரொம்ப முக்கியம். இங்கே பாருங்கள், மேலே போயிட்டு கீழே வந்தால் அது ஒரு உரசுன்னு கணக்கு. 1 மாத குழந்தைனா ஒவ்வொரு மருந்தையுமே ஒரு தடவை உரசுனா போதும். குழந்தை எத்தனை மாத குழந்தையோ அத்தனை உரசு தான் உரசி கொடுக்கணும். இப்போ எங்கள் வீட்டு பேபி 7 மாத குழந்தை, அதனால நாங்கள் 7 தடவை உரசி கொடுப்போம். ஆல்ரெடி ஒரு தடவை உரசிட்டேன். இப்போ பாருங்கள், 2, 3, 4, 5, 6, 7. அவ்வளோதான், 7 தடவை உரசியாச்சு. அடுத்து சுக்கு எடுத்திருக்கேன். இதையும் அதே மாதிரி நல்லா சுட்டுக்கலாம். சுக்குமே குழந்தைங்களுக்கு டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். குழந்தைங்க அடிக்கடி வாமிட் எடுப்பாங்க இல்லையா, பால் குடித்தாலும் பால் எடுப்பாங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் க்யூர் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். குழந்தைங்களுக்கு இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணும். வயிற்றில் எந்த பிரச்சனை வந்தாலுமே இந்த சுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு சரியாயிடும். சளி, காய்ச்சல் இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த சுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுவும் அதே மாதிரி தான் 7 தடவை உரசுவேன். அடுத்து மாசிக்காய் எடுத்திருக்கேன். இந்த மாசிக்காய் குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். குழந்தைங்களுக்கு இருக்கிற சுவாச கோளாறு எதுவாக இருந்தாலுமே இது கொடுக்கும்போது சரியாகும். சில நேரம் குழந்தைங்களுக்கு மூச்சு திணறும் இல்லையா, அது மாதிரிலாம் இருக்கும்போது இதை உரசி கொடுத்தா டக்குன்னு அவங்களுக்கு சரியாகும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வயிறு உப்புசமாக இருக்கிறது, அவங்க பசி இல்லாமல் பால் குடிக்காமல் இருந்தாங்கன்னா இந்த மாசிக்காய் உரசி கொடுத்தா சரியாயிடும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு நாக்கில் வெள்ளையாக மாவு மாதிரி படியும் இல்லையா, இதை ரெகுலராக கொடுக்கும்போது அந்த மாதிரி படிகிறதும் சரியாயிடும். இதையும் அதே மாதிரி 7 தடவை உரசி எடுத்துக்கிறேன். அடுத்து கடுக்காய் எடுத்திருக்கேன். இதையும் அதே மாதிரி விளக்கில் காட்டி நல்லா சுட்டுக்கலாம். இந்த கடுக்காய் வந்து குழந்தைங்களுக்கு இருமல், சளி, காய்ச்சல் இது மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா சரியாகிறதுக்கு யூஸ் ஆகும். பொதுவாகவே கடுக்காவை மலமிளக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைங்க மோஷன் போக கஷ்டப்படுறாங்க, கான்ஸ்டிபேஷன் இருக்குது அப்படின்னா இந்த கடுக்காவை உரசி இது மாதிரி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக மோஷன் போயிடுவாங்க. அதே மாதிரி லூஸ் மோஷன் நிறைய தடவை போயிட்டே இருக்காங்க அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து வசம்பு, ஜாதிக்காய், சுக்கு இது 3த்தையும் இது மாதிரி உரசி கொடுத்தீங்கன்னா லூஸ் மோஷன் டக்குன்னு நிற்கும். இதையும் அதே மாதிரி 7 தடவை உரசி எடுத்துக்கிறேன்.
இந்த உர மருந்து வந்து குழந்தைங்களுக்கு 16 நாள்ல இருந்து 6 மாசம் வரைக்கும் டெய்லி கொடுக்கணும். டெய்லி இதை கொடுத்தாலே இந்த எந்த பிரச்சனையுமே வராது. அப்ப எதுக்கு 7 மாச குழந்தைக்கு கொடுக்குறீங்கன்னு பாக்குறீங்களா? 6 மாசம் வரைக்கும் ரெகுலரா கொடுத்தோம். இதை டக்குன்னு நிறுத்திடாம 7வது மாசத்துல இருந்து வாரத்துக்கு ஒரு தடவை, அதுக்கப்புறம் 10 டேஸ்க்கு ஒன்ஸ், இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாப் பண்ணிடுவோம். 1 இயர் வரைக்குமே கொடுக்கலாம், தப்பு இல்லை. அடுத்து ஜாதிக்காய் எடுத்திருக்கேன். இதையும் அதே மாதிரி சுட்டுக்கலாம். இந்த ஜாதிக்காய்க்கு வந்து இயற்கையாவே மயக்கமூட்டுற பண்பு உண்டு. அதனால குழந்தைங்க நல்லா தூங்குவாங்க. அவங்களுக்கு வயிற்றுல ஏதாவது பிரச்சனை, இன்டைஜஷன் இல்லை வயிறு வலி, இது மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலுமே இந்த ஜாதிக்காய் கொடுக்கும்போது சரியாயிடும். அதே மாதிரி இந்த ஜாதிக்காய் குழந்தைங்களுக்கு பசியை தூண்டும். ஸோ அவங்க நல்லா பால் குடிப்பாங்க, நல்லா சாப்பிடுவாங்க. இதையும் அதே மாதிரி 7 தடவை உரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த உரைசுறதும் ரொம்ப முக்கியம். எத்தனை மாச குழந்தையோ அத்தனை தடவை உரைசணும். அடுத்து வலம்புரி இடம்புரி எடுத்திருக்கேன். இந்த வலம்புரி இடம்புரியை வந்து ரொம்ப நேரம் சுடக்கூடாது. லைட்டா காட்டிட்டு உரசிடலாம். அவ்வளோதான், பாருங்க, டக்குன்னு உரசிடலாம். இந்த வலம்புரி இடம்புரி வந்து குழந்தைங்களுக்கு டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் எதுவுமே வராம பார்த்துக்கும். அதே மாதிரி குழந்தைங்க கை கால் வலி இல்லை உடம்பு வலியில வந்து அடிக்கடி உடம்ப முறிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ இதை ரெகுலராக கொடுக்கும்போது அது இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஏற்படாமல் பார்த்துக்கும். இல்லை ஃபுட் பாய்சன் ஆச்சு அப்படின்னா ஈஸியாக ரெக்கவரி ஆகுறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். குழந்தைங்களுக்கு காது வலிலாம் வரும் இல்லையா? சம்டைம்ஸ் தண்ணிலாம் உள்ளே போய் அவங்க காது வந்து வலிக்கிற மாதிரி பண்ணிகிட்டே இருப்பாங்க, காதை தொட்டு தொட்டு அழுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போதும் இந்த வலம்புரி இடம்புரி உரசி கொடுத்தா டக்குன்னு சரியாயிடும். அடுத்து சித்திரத்தை எடுத்திருக்கேன். சித்திரத்தை பொதுவாகவே சளி இருமலுக்கெலாம் பெரியவங்களுக்கே நம்ம யூஸ் பண்ணுவோம். குழந்தைங்களுக்கும் அதே மாதிரி சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு, இருமல் இல்லாமல் இருக்கிறதுக்குலாம் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு சுவாச பிரச்சனை எது வந்தாலுமே இந்த சித்திரத்தை வந்து அதை சரி செஞ்சிடும். சித்திரத்தையில் பொதுவாகவே ஸ்மெல்லு நல்லா ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அது வந்துட்டு ஒரு அரோமா தெரப்பி மாதிரி குழந்தைங்கள ரிலாக்ஸாக வச்சுருக்கிறதுக்கும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இதையும் 7 தடவை உரசி எடுத்துக்கிறேன். அடுத்து பெருங்காயம் எடுத்திருக்கேன். பெருங்காயமோ பால் பெருங்காயமோ ரெண்டுல எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் பெருங்காயம் தான் எடுத்துக்கிறேன். இந்த பெருங்காயம் வந்துட்டு குழந்தைங்களுக்கு வயிற்று பிரச்சனை எதுவுமே வராமல் பார்த்துக்கும். கேஸ் ப்ராப்ளம், வயிற்று வலி, கான்ஸ்டிபேஷன், இன்டைஜஷன், இது மாதிரி எந்த ப்ராப்ளமுமே வராது குழந்தைங்களுக்கு இதை ரெகுலராக கொடுக்கும்போது. பாருங்க, இதையும் 7 தடவை உரசி எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக இந்துப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம வந்துட்டு சுட்டு இந்த உர மருந்து கூட உரச போகிறது கிடையாது. இதை வந்துட்டு இது கூட சேர்த்து கொடுக்கணும்னு இல்லை, ஒரு நாளைக்கு ஒரு தடவை இது மாதிரி லைட்டாக தொட்டு அவங்களோட வாயில் வச்சு விட்டுட்டா போதும். இந்த இந்துப்பு வந்துட்டு பாடி கூலாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். குழந்தைங்களுக்கு பசியை தூண்டும். இந்துப்பில் நேச்சுரலாகவே அயோடின், மெக்னீஷியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், அயன், இது மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது. இது ரெகுலராக கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு வயிற்று வலி, வயிற்றில் புண்ணு இதெல்லாம் வராமல் இருக்கும். இப்போ எல்லா மருந்தையும் உரசியாச்சு. நான் ஒரு சங்கு தாய்ப்பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த மருந்தில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மறுபடியும் சங்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியே கொடுத்துடலாம். இல்லைனா நீங்கள் ஃபில்லர் யூஸ் பண்ணி கூட கொடுக்கலாம். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அப்படி கொடுக்கலாம். இதை ரெகுலராக கொடுத்து பாருங்கள், குழந்தைங்களுக்கு எந்த நோயுமே வராது, அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க. இந்த மருந்தெல்லாம் அந்த காலத்துலேருந்தே நம்மளோட பாட்டி அம்மாலாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஸோ இப்பயும் நம்ம கண்டினியூ பண்ணலாம். இது வந்து அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயமே கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.